கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் இச்சம்பவம் தொடர்பாக ஒரு வாரத்துக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 41வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்ட அவரின் காவலை ஜூலை 1 வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறையின் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையும் ஜூலை 1ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 1975 ஜூன் 25 அன்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சியில் நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. இந்திய வரலாற்றில் மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்த இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 49 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. இதனை மேற்கோள் காட்டி நாடு முழுவதும் பாஜகவினர் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து தமிழக ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் ஜூன் 25, 1975 அன்று அரசியலமைப்பை குப்பையில் போட்டு குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை முடக்கி ஊடகங்களின் வாயை கட்டி நீதித்துறையை அடக்கிய சர்வாதிகாரியின் காலடியில் நமது ஜனநாயகம் எவ்வாறு நசுக்கப்பட்டது என்பதை தேசம் அதிர்ச்சியுடனும் திகிலுடனும் நினைத்து பார்க்கிறது. சொந்த பிள்ளைகளாலேயே முதுகில் குத்தப்பட்டு பாரத மாதா கண்ணீர் வடித்த நாள் அது. நமது தேசிய வரலாற்றின் இந்த கருப்பு அத்தியாயம் மீண்டும் நடைபெறாமல் இருக்கும் வகையில் நமது தாய்நாட்டின் கண்ணியத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான உறுதியுடன் இந்த நாளில் துக்கம் அனுசரிப்போம் என்று பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்து கோவில்களில் இருந்து ஷீரடி சாய்பாபா சிலைகளை அகற்ற உத்தரவிட வேண்டும். அவர் மீது துறவியின் மத அடையாளம் தெரியவில்லை என்றும் இந்து கோவில்களில் அவரது வெள்ளை பளிங்கு சிலைகளை நிறுவுவது ஆகமத்திற்கு எதிரானது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் விசாரணை நேற்று நடந்த நிலையில் தமிழக அறநிலையத்துறை விளக்கம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யானை வழித்தடங்களில் கட்டிடம் கட்டப்பட்டதாக சட்டசபையில் எழுந்த விவாதத்தின் போது பேசிய துரைமுருகன், ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை ஈஷா மையம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதா என்பது குறித்து பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா என உறுப்பினர் சார்பில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனை நோக்கி அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பினார். ஈஷா மையம் குறித்து துரைமுருகன் கேட்ட கேள்வியால் அமைச்சர் மதிவேந்தன் முகம் சட்டென மாறியது. மாவட்ட வன அலுவலர் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி வழங்குவார். அசன் மௌலானா என்ன சொல்லுங்க, என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்? தலைவர் அவர்களே, யானை வழித்தடங்களை பற்றி ஐயா பேசினார். பல யானை வழித்தடங்கள் இப்ப மறைக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டுறாங்க. ரோடு போட்டுன்னு அந்த இடத்துல எலிஃபண்ட் கிராசிங்னு போடுறதில்ல. இது போக கோயம்புத்தூர்ல இப்போ அந்த இது நடத்தும் போது அங்க யானை அந்த ஈஷாலெல்லாம் ஃபுல் யானை வழித்தடங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. இத நீங்க 2-3 முறை கோரிக்கைகள் தலைவர் அவர்களே, அமைச்சர் பதில் சொல்லும் போது நேரம் இல்ல. எல்லாருக்கும் அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. அமைச்சர் பதில் சொல்லுங்க. அமைச்சர் பதில் சொல்லுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. யானை வழித்தடங்களை பத்தி இன்னும் முழு அறிவு எல்லாருக்கும் கிடையாது. ஆஃப் நாலேஜ் தான் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா இல்ல நான் சொல்ல அதுக்காக தான் இதெல்லாம் தெளிவுபடுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நான் இதை மானியத்துல பேசுறேன். அதனால எல்லாருக்குமே இப்போதைக்கு யானை வழித்தடங்களை பத்தி முழு அறிவு இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இதை அடுத்த கட்டத்துல மக்கள் குறை கேட்டு அப்புறம் தான் வெளியிடப்படும், அப்பதான் சமர்ப்பிக்கப்படும். இதற்கு நம்ம முதலமைச்சர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு அதெல்லாம் யானை எலிஃபென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ரொம்ப தீவிரமா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் மக்களோட குறை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த முடிவுகள் எடுக்கப்படும். அதனால அவசரப்பட்டு எந்த கருத்துக்கு சொல்ல வேணாம். முன்னவர்கள் உறுப்பினர் என்ன கேட்கிறாரு கேட்டா, நீங்களும் அவர் புரிஞ்சுக்கல, இவர் பண்ணல. யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க. ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு. அரசுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை எல்லாம் தானாக பிடித்துக்கொண்டு பில்டிங் கட்டி கொண்டு யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்று ஈஷா அவர் சொல்றார். ஈஷா உங்களுடைய பர்மிஷன் பெற்றுதான் அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா, யானை வழித்தடத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார் உண்மையா? அவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா? அதுக்கு நேரடியாக பதில் கேட்கிறார். மாண்புமிகு அமைச்சர் இல்லை, அதாவது
இப்ப ஜென்ரலா யானை வழித்தடம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஜென்ரலா யானை வழித்தடங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஏன்னா ஈஷா வந்து உட்கார்ந்துட்டு யாரும் பேசக்கூடாது, அமைச்சர் பால் சொல்றாங்க, அவை முன்னவர் ஈஷா வந்து முழுமையா அதுக்கான என்னென்ன விவரங்களை தெரிந்த பிறகு நான் சொல்ல முடியும். ஏன்னா அது நான் இப்ப தெரியாம அரைக்குறையா நான் சொல்லக்கூடாது. அது ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன அவங்க ஏதாச்சும் விதிமீறல்கள் பண்ணியிருக்காங்களா, இல்ல அதுக்கு உரிமையான தேவையான பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்குறேன். அவை முன்னவருடைய அந்த கோரிக்கையை நீங்க மனதில் வச்சு ஆய்வு செய்து நான் பதில் சொல்றேன். நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலம் ஆச்சு. 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா அப்படி கேட்கிறார் அவர். போதும், நீங்க பதில் சொல்லுங்க, நேரம் இல்லை. தயவு செய்து தமிழகத்தை சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்கும் போது தமிழ் மொழியில் பதவியேற்றுக் கொண்டனர். அப்போது அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தியபடி தமிழில் பதவியேற்ற திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் IAS அதிகாரியுமான சசிகாந்த் செந்தில் இறுதியில் தலித், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினர் மீதான கேவலமான தாக்குதலை நிறுத்துக என்று தெரிவித்தார். இதனை கேட்ட பாஜக எம்பிக்கள் குரல் எழுப்பிய நிலையில் இண்டி கூட்டணி எம்பிக்கள் எதிர்குரல் எழுப்பியதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி தமிழில் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டனர். பாஜகவின் மக்களவை தலைவருக்கு ஆதரவு தருவதாகவும் ஆனால் துணைத் தலைவர் பதவிக்கு இண்டி கூட்டணியை சேர்ந்த ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்றும் ராகுல் நிபந்தனை விடுத்துள்ளார். இதுவரை மக்களவை தலைவர் பதவிக்கு தேர்தல் நடந்ததில்லை என்று வரலாறு இருக்கும் நிலையில் இண்டி கூட்டணி தரப்பில் இம்முறை வேட்பாளரை நிறுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் வரலாற்றை தொடரவும் மக்களவை தலைவரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கவும் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை தொடர்பு கொண்டு ராஜ்நாத் சிங் ஆதரவு கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்த ராகுல் பாஜகவின் மக்களவை தலைவர் வேட்பாளருக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளார். மேலும் மக்களவை துணைத் தலைவர் பதவியை ராஜ்நாத் சிங்கிடம் கார்கே கேட்டிருந்தார். அதற்கு மீண்டும் அழைப்பதாக கூறிய ராஜ்நாத் இன்னும் அழைக்கவில்லை. எதிர்க்கட்சிகளிடம் பிரதமர் மோடி ஒத்துழைப்பு கேட்கிறார், ஆனால் எங்கள் தலைவர் அவமானப்படுத்தப்படுகிறார் என்று ராகுல் தெரிவித்தார். மத்தியில் தனி பெரும்பான்மை பெறாததால் பாஜக தனது கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் மக்களவை தலைவராக பாஜக எம்பி ஓம் பிர்லாவை தேர்வு செய்ய பாஜக முனைப்பு காட்டி வரும் நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் பேசி வருகின்றனர். ஆனால் மக்களவை துணைத் தலைவர் பதவியை தங்களுக்கு ஒதுக்குமாறு தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இண்டி கூட்டணியும் பாஜக நிறுத்தும் மக்களவை தலைவருக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியதுடன் துணைத் தலைவர் பதவியை கோரியுள்ளது. ரஷ்யாவின் காகசஸ் மாகாணத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் நேற்று முன்தினம் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனால் ஏராளமானோர் அங்கு கூடியிருந்தனர். அப்போது அங்கு நுழைந்த பயங்கரவாதிகள் அந்த தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தினர். தேவாலயத்துக்குள் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த பாதிரியாரை கழுத்தை அறுத்து கொன்றார். அதனை தடுக்க முயன்ற போது தேவாலய பாதுகாவலர்களையும் அவர்கள் சுட்டுக் கொன்றனர். அதேபோல் அங்குள்ள வேறு சில தேவாலயங்கள் மற்றும் போலீஸ் நிலையங்கள் மீதும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி தீ வைத்தனர். இதில் தேவாலயங்கள் கொழுந்துவிட்டு இருந்தன. இந்த தாக்குதலில் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 20 பேர் பலியாகினர். இதற்கு பதிலடியாக பயங்கரவாதிகளை நோக்கி ராணுவமும் துப்பாக்கி சூடு நடத்தியது. இதில் 6 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. விக்கிலீக்ஸ் நிறுவன தலைவர் ஜூலியன் அசாஞ்சே நேற்று முன்தினம் விடுதலை செய்யப்பட்டார். ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நடத்திய போர் குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், ஊழல் தொடர்பான ரகசிய ஆவணங்களை ஹேக் செய்து விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்டார். இது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் ஜூலியன் அசாஞ்சேவை தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்தது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா கொடுத்த நெருக்கடிகளின் காரணமாக இங்கிலாந்தில் உள்ள ஈக்வெடார் தூதரகத்தில் தஞ்சம் அடைந்த அசாஞ்சே கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் லண்டனில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். உளவு குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள ஜூலியன் அசாஞ்சேவை அமெரிக்காவுக்கு கொண்டு வரும் சட்ட நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு தொடங்கியது. இதையடுத்து ஜூலியன் அசாஞ்சேவை அமெரிக்காவிற்கு நாடு கடத்தும்படி இங்கிலாந்து அரசு 2022 ஆண்டு ஜூன் மாதம் உத்தரவிட்டது. அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து அசாஞ்சே இங்கிலாந்து கோர்ட்டில் முறையிட்டார். இந்த வழக்கு விசாரணை இங்கிலாந்து கோர்ட்டில் நடைபெற்று வந்த நிலையில் இங்கிலாந்து சிறையில் இருந்து ஜூலியன் அசாஞ்சே விடுதலையாகியுள்ளார். அமெரிக்க ராணுவ
ரகசிய ஆவணங்களை விக்கிலீக்ஸில் வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக ஜூலியன் அசாஞ்சே தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக அமெரிக்காவில் ஆஜராகவும் இங்கிலாந்து சிறையில் இருந்த அசாஞ்சே அமெரிக்காவின் நீதித்துறையிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டார். அந்த ஒப்பந்தப்படி அமெரிக்க ராணுவ ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்தை அசாஞ்சே ஒப்புக்கொண்டு கோர்ட்டில் ஆஜராக வேண்டும். இந்த குற்றத்திற்கு 62 மாதங்கள், அதாவது 1860 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆனால் அசாஞ்சே ஏற்கனவே 1901 நாட்கள் இங்கிலாந்து சிறையில் இருந்துள்ளதால் ராணுவ ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் அதற்கான தண்டனையை ஏற்கனவே இங்கிலாந்து சிறையில் அனுபவித்ததால் விடுதலை செய்ய வேண்டும் என அமெரிக்க நீதித்துறையிடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க நீதித்துறை சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இங்கிலாந்து சிறையில் இருந்து அசாஞ்சே விடுதலை செய்யப்பட்டார்.